எவ்ரிவன் வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல்னால் ஒரு செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, நான் ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 3 காஷ்மீரி மிளகா வந்து கலருக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா இந்த வதங்குறது இது கூடவே சேர்த்து கொஞ்சமாக தனியா சேர்க்க போகிறோம். தனியா வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இது நல்லா வதங்கும் போது கூடவே சேர்த்து நம்ம இப்போ வந்து இதில் தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து அரை மூடி அளவு எடுத்து துருவி வச்சுக்கோங்க. தேங்காயும் சேர்த்து தான் நம்ம செட்டிநாடு சிக்கனுக்கு நம்ம தேங்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரை மூடி தேங்காவை துருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்குற டைமில் நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் கசகசாவும் ஒரு 10 முந்திரி அளவுக்கு நம்ம அதில் ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோதான், செட்டிநாடு சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நான் இந்த கறி குழம்புக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸு. அதில் 2 நம்ம அரைக்க போகிறோம். அதே மாதிரி 2 தக்காளியை அரைச்சிக்கோங்க. மீதி 2 தக்காளியை நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்க 2 வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினோன்னே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ரிமைனிங் இருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம டோட்டலாக 4 தக்காளி எடுத்துருக்கோம். அதில் 2 நம்ம அரைச்சிட்டோம், 2 நம்ம இப்போ வதக்கி விட்டுடலாம். இதுவுமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற டைமில் நம்ம ஆல்ரெடி 2 வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதில் ஒரு 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோன்னு நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம வந்து அடுத்து நம்ம இதில் கறி சேர்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரியும் கசகசாவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கறியை வந்து அதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். கூடவே 2 பெரிய சைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா மூடி போட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா அந்த சிம்மிலேயே கறி மூடி போட்டு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்க பாலை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அது சேர்த்த உடனே இந்த கறிக்கு நல்ல ஒரு ரிச்னஸான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இப்போ இதை நல்லா சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறோம். கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.